ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிஸ்னஸில் வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பார்கோட் ஸ்கேனர் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய கஸ்டமர் நம்ம கடையில் ஷாப் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பொருளாக டைப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா. பார்கோட் ஸ்கேனரை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். ப்ராடக்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். நம்ம ஈஸியாக பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வியாபார ஆப்பை ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் இந்த மாதிரி தானே இருக்கும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு பார்கோட் ஜென்ரேட் ஆப்ஷனை நம்ம செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஐட்டம் இருக்குல்ல, இந்த ஐட்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா செகண்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பார்கோட் ஸ்கேன். இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணாதான் அடுத்த செட்டிங்ஸ் பண்ண முடியும். இப்போ அங்கே செட்டிங்ஸில் பார்கோட் ஸ்கேனரை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், பார்கோட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம பார்கோடு ஜென்ரேட் பண்ண போகிறோம். பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறதுல 2 பிரிண்டரில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். தெர்மல் பிரிண்டரில் பார்கோட் ஜென்ரேட் எனேபிள் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்னு இருக்கு. அதில் பாருங்கள் ரெகுலர் பிரிண்டர் அண்ட் லேபிள் பிரிண்டர், இது 2 பிரிண்டரில் மட்டும்தான் பார்கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். ரெகுலர் பிரிண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெகுலர் பிரிண்டரில் ஒன்லி A4 ஷீட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ரெகுலர் பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா A4 ஷீட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த 4 டைப் சைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பில் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக ஆட் பண்ணிடலாம். இங்கே நம்மளுடைய ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். அசைன் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக ஒரு கோடு அசைன் ஆகும். அது வேண்டாம் நம்மளாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நம்மளாம் ஒரு கோடு இங்கே கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் லேபிள்ஸ், எத்தனை லேபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்து ஹெட்டரில் நமக்கு என்ன வேணும், கம்பெனியோட நேம் வேணுமா, என்ன வேணும், இல்லைனா கம்பெனியோட நேமா, இல்லை ப்ராடக்டோட நேமா, இல்லை ப்ரைஸா, என்ன டீட்டெயில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து லைன் 1 லைன் 2ல் நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. இதில் ஐட்டமோட நேம் கொடுத்துக்கலாம். லைன் 2ல் சேல்ஸ் ப்ரைஸ். இந்த 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு பார்கோட் ஜென்ரேட் ஆகும்போது கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் டேப் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இதே நம்ம கர்சர் எடுத்துகிட்டு போய் இங்கே செலக்ட் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் ஆகாது. இந்த அதாவது நம்ம லைன் 2வை எடிட் பண்ணிவிட்டு நம்ம டேப் கொடுத்தா தான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. அப்போனா டேப் ப்ரெஸ் பண்ணால் இந்த லாஸ்ட் இது செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த இடத்துல நம்ம ப்ரிவியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம ஜென்ரேட் பண்ண பார்கோட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே ஆட் ஃபார் பார்கோட் இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்கோட் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, இந்த லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா. இப்போ ஒரு ஜென்ரேட் கோடு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் நமக்கு இது செலவாகும். அதாவது 12 லேபிள் நம்ம பிரிண்ட் ஆகி கொடுக்க சொன்னோம். அந்த 12 லேபிளுமே ஒரே ஒரு பேஜில் நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A4 சீட்டு பேப்பர் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரிவியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ப்ரிவியூ கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்களா பிரிண்ட் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய லேபிளாக நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே நம்ம டெலிட் கொடுத்தோம்னா அப்படின்னா நமக்கு டெலிட் ஆயிரும். ஓகேவா. அதே மாதிரி நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இப்போ நான் 65 லேபிள்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கோம். டேப் கொடுத்தோம்னா இதை செலக்ட் ஆகணும். இப்படி தான் ப்ரிவியூ ஆகும். ஆட் ஃபார் பார்கோட் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். இது என்னன்னா நேம் லாங்காக இருக்குல்ல, அதனால அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த பார்கோட் வேணாம் அப்படின்னா நம்ம அதை இந்த இடத்துல டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக இந்த பார்கோடு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சின்ன சின்னதாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு 65 லேபிள்ஸ் இந்த மாதிரி 21 மீட்டர்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. எத்தனை பேஜ் இங்கே செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு வந்துடும். இங்கே பார்கோடு ரெகுலர் பிரிண்டரில் செட் பண்ணியாச்சு. அதே பார்த்தீங்கன்னா லேபிள் பிரிண்டர் இதில் நம்ம பார்கோடு ஜென்ரேட் பண்ண முடியும். லேபிள் பிரிண்டரில் அட் அ டைமில் அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு நம்ம பார்கோடு ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு பார்கோடு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் டேப் கொடுத்துட்டேன். ஃபைனலாக இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஆட் பார்கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்கோடு
ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து செகண்டாக ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செகண்டாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ஆட் பண்ணும்போது ஸோ லேபிள் பிரிண்டரில் நமக்கு வந்து ஆட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் கொடுத்துட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் இங்கேயே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ லேபிள் பிரிண்டில் ஒரு அட் அ டைமில் நம்ம வந்து ஒரு லேபிள் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்திருக்கு. நம்ம இப்போ ஆட் கொடுத்தாலுமே இங்கே பாருங்கள், திஸ் ஐட்டம் காண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து லேபிள் பிரிண்டில் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து ஜெனரேட் இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல, பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரிண்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா வியாபாரம். அப்போ நம்ம வந்து இப்படி டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஜென்ரேட் கொடுக்கும்போது இந்த பார்கோடை நான் இப்போ சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேவ் அண்ட் க்ளோஸ் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபோல்டரில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபைல் நேமும் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த பார்கோடு ஜென்ரேட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம ஆட் சேல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்மளுடைய பார்கோட் ஸ்கேனர். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கேனர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஸ்கேனர் பக்கத்தில் வச்சோம்னா அது ஸ்கேன் ஆகி ஸோ என்ன ப்ராடக்ட்டோ அது வந்து இங்கே டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? அதே ஸ்கேனர் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம பார்கோட் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதோட சீரியல் நம்பர் நம்ம வந்து ஒரு கோட் கொடுத்தோம்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நம்பர். ஸோ அந்த கோட் நம்பர் வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நம்ம டிக்கு கொடுத்தோம்னா ஸோ அந்த கோடில் எந்த ப்ராடக்ட் இருக்கோ அது வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து எந்த நான் கொடுத்த நம்பரில் எந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நோ ரெக்கார்டிங் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட்டுக்கான நம்பர் இங்கே கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தோம்னா ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸ்கேன் பண்ணாலும் இங்கே ப்ராடக்ட் வந்து ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் தான் நம்ம வந்து இந்த ஸ்கேன் பண்ணும்போது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படி டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் இங்கே வந்துடும். நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேனரில் வச்சு ஸ்கேன் பண்ணியும் ஒரு இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி பார்கோடு வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் வியாபார ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வியாபார ஆப்பு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் நாங்கள். ஸோ எங்கள் மூலியம் நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 1 இயர்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 இயர்ஸ்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே எங்களால் உங்களுக்கு லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டெய்லி ஆஃபர் பேஸ்லேயும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.